முதல்வர் வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா அவர்கள் கூறிய அதிரடி அறிவிப்பால் தற்பொழுது ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களை அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிறார்கள். என்னதான் ஆட்சி என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நான் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தமிழகத்திற்கு வருகை தர உள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா இவர்கள் மூவரையும் சந்திக்க உள்ளார். இதில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் அதிமுகவின் முதல்வர் பதவியே நிச்சயமாக 2026 தேர்தலின் பொழுது நாங்கள் அறிவிப்போம் என்றும் கட்சியை என் வசப்படுத்துவேன் என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கும் நிலையில் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பொதுச்செயலாளர் பதவி பறிக்கப்படும் என்றும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். கட்சியை தன் வசப்படுத்துவேன், முதல்வர் வேட்பாளராக ஓ பன்னீர்செல்வத்தை அறிவிப்பேன், நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்திற்கு வருகை தர உள்ள அமித்ஷா அவர்களிடம் இதை அனைத்தையுமே கூறுவேன் என்று தற்பொழுது பேட்டியின் மூலமாக அறிவித்த சசிகலா அவர்கள் தற்பொழுது இந்த பேட்டியை கண்ட எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். ஏனென்றால் தென் மாவட்டங்களில் குறிப்பாக ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கு இடையான மோதல்களில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் பெரும்பான்மையான ஆதரவுகள் நிலவி வருகிறது. இதில் சி.வி. சண்முகம் அவர்கள் தென் மாவட்டங்களில் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வத்திற்குத்தான் ஆதரவுகள் இருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வெளிப்படையாகவே கூறிவிட்டார். இந்த நிலையில்தான் தென் மாவட்டங்களில் 5 தொகுதிகளுக்கு மேல் அதிமுக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் வெற்றியடைந்தால் நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் கருதப்படும். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தோல்வியும் நிர்ணயிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் 5 இடங்களில் பாஜக வெற்றியடைந்தாலே மிகப்பெரிய வெற்றியும் சாதனையும் என்று அவர்கள் கூறி அதிமுகவை மீட்டெடுப்பதில் அவர்களின் பங்கும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சசிகலா அவர்கள் வெளியிட்ட திடீர் அறிவிப்பால் தற்பொழுது ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். சசிகலா, ஓபிஎஸ் இவர்களுக்கு இடையான உறவுகள் தற்பொழுது நன்றாகவே இருக்கிறது.